ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா டாப் 8 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும் போதும் உங்கள் பிஸ்னஸோட சேல்ஸை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதை பற்றி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தா உங்கள் பிஸ்னஸ் எப்படி ஸ்கேல் பண்ணுறது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்கள் பிஸ்னஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனலில் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் ப்ளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்கள் பிஸ்னஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரெக்டாக இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க. பிஸ்னஸ் ரிலவெண்ட்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு டைரெக்டாக மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா புது புது ஸ்ட்ராட்டஜியாக வந்துட்டே இருக்கு. இந்த எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் தான் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். அண்ட் சேம் டைம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்னைக்கு வீடியோ டாப் 8 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இன் 2025 அதை தான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அது 8 ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன். ஏன் இதை ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன்னா, ஆக்சுவலாக வந்து நீங்க உங்க பிசினஸ்க்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்ணலாம். நீங்க மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணலாம், லிங்க்டின் ஆட்ஸ் ரன் பண்ணலாம், கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணலாம், இல்ல தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணலாம். ஸோ என்ன நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணா அதை இமீடியட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு டூல் தேவைப்படும். அது கம்பல்சரி ஒரு வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் டூலா தான் ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். பிகாஸ் இது ஏன் நான் யூஸ் பண்ண சொல்றேன்னா, பிகாஸ் இங்க 98% ஓப்பன் ரேட் இருக்கு. அந்த லீடை வந்து இமீடியட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த டூல் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் கொடுக்கலாம், இமீடியட்டா அவங்க நோட்டிஃபை பண்ணலாம், அதை ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸும் இதுல இருக்கு. கம்பல்சரி வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐ தான் உங்களை எல்லாரும் யூஸ் பண்ண சொல்லுவேன். ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக ஏதாவது டூல் கிடைக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான காஸ்ட்ல ஒரு டூல் வாங்கிட்டேன், அதில் நான் வந்து வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ண போறேன் அப்படின்னா கம்பல்சரி உங்க நம்பர் வந்து பேன் ஆகுது 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா வாட்ஸ்அப் ஏபிஐ பர்ச்சேஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்ஸ்டன்டா உங்க கஸ்டமரோட உங்களுக்கு கனெக்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பா நீங்க உங்க பிசினஸ்ல ஒரு வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் டூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும் உங்களோட சேல்ஸ் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட். இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து பார்த்தா ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் தான். ஸோ உங்க பிசினஸ்க்கு இது வரைக்கும் நீங்க ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் கிரியேட் பண்ணாம இருந்தா தயவு செஞ்சு ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் கிரியேட் பண்ணாதான் உங்களோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ண முடியும், உங்க கஸ்டமரோட நீங்க என்கேஜ் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் இதை வச்சு நீங்க ஆட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா நிறைய லீட்ஸ் கெட் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ கம்பல்சரி உங்க பிசினஸ்க்காக நீங்க ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் இது வரைக்கும் கிரியேட் பண்ணா தயவு செஞ்சு கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை வந்து ஃபேஸ்புக் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் நீங்க வந்து ரெகுலரா வீடியோஸ் அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கான ரீச் இருக்கும். ஸோ ஆர்கானிக்காவும் ரீச் இருக்கும். இதை நீங்க பெய்டு ப்ரொமோஷன் பண்ணா கம்பல்சரி உங்க பிசினஸ்க்கான லீடை ஈஸியா உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்காக ஷார்ட் ஃபார்ம் வீடியோ கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதான் என்னோட சஜஷனா இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மை பிசினஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் என்ன பண்றாங்க, ஸோ கூகுளில் போய் சர்ச் பண்றாங்க. அப்போ கூகுள் மை பிசினஸ் தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. அந்த கூகுள் மை பிசினஸ்ல ரிவ்யூஸை செக் பண்றாங்க. ஸோ அப்போ நீங்க கண்டிப்பா உங்க கூகுள் மை பிசினஸை ரேங்க் பண்ணி ஆகணும். ஸோ நீங்க ஒரு பிசிக்கல் லொகேஷன் வச்சிருக்கீங்க, ஸோ ஒரு கிராசரி ஷாப்பா இருந்தாலும் சரி, சலூன் ஷாப்பா இருந்தாலும், பியூட்டி பார்லர் இருந்தாலும் சரி, என்ன ஷாப் வச்சிருந்தாலும் சரி, அதுக்கு நீங்க கண்டிப்பா கூகுள் மை பிசினஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ கூகுள் மை பிசினஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண மட்டும் போதாது, அதை நீங்க ரேங்க் பண்ண ட்ரை பண்ணணும். அதை பிரைமரி கேட்டகரி, செகண்டரி கேட்டகரி கரெக்டா பண்ணுங்க. உங்க ரிவ்யூஸ் வந்து கரெக்டா கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ் ரெகுலரா அப்டேட் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைல் டாப்ல வரும். இது மூலமா சர்ச்ல வந்து நீங்க ஈஸியா வந்து உங்களோட பிசினஸ்க்கான லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதை கம்பல்சரி எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஐ பவர்டு பர்சனலைஸ் ஆட்ஸ். அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆட்ஸ் அட்வர்டைசிங் டூல்ஸ் பாத்தீங்கன்னா ஸோ ஏஐ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அது மெட்டாவா இருந்தாலும் சரி, கூகுளா இருந்தாலும் சரி, அதுல வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் நிறைய வந்திருக்கு. அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அந்த ஏஐ எப்படி யூஸ் பண்றது, இப்போ மெட்டா ஆட்ஸ் உங்க பிசினஸ்க்காக ரன் பண்றீங்க, அந்த மெட்டாட்ஸ் எப்படி ஏஐ யூஸ் பண்றது, ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வந்து மெட்டாட்ஸ் அதிக லீட்ஸ் ஜென்ரேட் பண்றது, இதை பத்தி தனியா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோட சேனல் நீங்க ரெகுலரா வாட்ச் பண்றதா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேரலா வந்து பார்த்தீங்கன்னா கூகுளையும் நிறைய கொண்டு வந்திருக்காங்க, ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஆட்ஸ்லாம் ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அதையும் ட்ரை பண்ணுங்க. ஸோ கம்பல்சரி இதுக்கப்புறம் நீங்க உங்க பிசினஸ்க்காக எந்த டூலை பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுல ஏஐ இன்டெகிரேஷன் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஐ தான் கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ உங்க பிசினஸ்க்காக நீங்க இன்னும் ஏஐ யூஸ் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க பின்னாடி தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ தயவு செஞ்சு ஏஐ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏஐ டூல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உங்க பிசினஸ்க்கு எந்த ஏஐ டூல்ஸ் சூட் ஆகும் சொல்லி செக் பண்ணுங்க. இதெல்லாம் ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். நெக்ஸ்ட் ஃபனல். ஸோ இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் பிசினஸ் ஓனர்ஸ் வந்து ஃபனலை செட் பண்றதே இல்லை. டைரக்டா வராங்க, லீட்ஸ் ரன் பண்றாங்க, லீட்ஸ் தான் பாக்குறாங்க, லீட்ஸ் வந்தா ஃபாலோ பண்றாங்க, கன்வெர்ட் ஆச்சுன்னா ஓகே, கன்வெர்ட் ஆகலாம், ஆல்தான் இது ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க.
ஒரு பிசினஸ்க்கு ப்ராப்பரா ஃபனல் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ நீங்க புது பிசினஸ் இருந்தாலும் சரி, புதுசா ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறதா இருந்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி நீங்க அவங்க கிட்ட நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது வரைக்கும் பண்ணலாம், தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் பேஸ் கொண்டு போங்க. இன்ட்ரெஸ்ட் பேஸ்க்கு அப்புறம் நீங்க அவங்களை பர்ச்சேஸ் கொண்டு போங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கொண்டு போகணும். இதுக்கு வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு ஃபனல் கிரியேட் பண்றதுக்கு. உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க எந்த கேம்பெயின் ரன் பண்றீங்களோ அந்த கேம்பெயின் ஏற்ற மாதிரி ஃபனல் கிரியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஃபனலை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அந்த ஃபனல் வந்து எங்கேயுமே வந்து எங்க லீக்கேஜ் இருக்கு, அந்த லீக்கேஜ் எப்படி சால்வ் பண்ணலாம், ஸோ அவங்களுக்கு இமீடியட்டா எப்படி ஆட்டோமேஷன் செட் பண்ணலாம், ஸோ மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் எப்படி செட் பண்றது, ஃப்ரீ லீட் மேக்னெட் எப்படி செட் பண்றது, ஸோ இது மாதிரி நீங்க செட் பண்ணி உங்க பிசினஸை வந்து நீங்க கம்ப்ளீட்டா ஃபனல் பெஸ்ட் மூவ் பண்ணும்போது கம்பல்சரி உங்க பிசினஸோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரீடார்கெட்டிங். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னோட சேனலை வாட்ச் பண்ற எல்லாருக்குமே தெரியும், கம்பல்சரி உங்க பிசினஸ்க்காக நீங்க மெட்டா ஆட்ஸோ இல்ல கூகுள் ஆட்ஸோ ரன் பண்ணாலும் சரி, நீங்க ரீடார்கெட்டிங் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஸோ நீங்க உங்களோட பட்ஜெட்ல 70% தான் உங்களோட புது ஆட்ஸுக்கும், 30% வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரீமார்க்கெட்டிங் ஆட்ஸுக்கும் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்றது என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபேஸ்புக் பிக்சல் யூஸ் பண்ணி தான் ரீடார்கெட்டிங் பண்ணுவோம். இதே கூகுள் ஆட்ஸ் ரன் பண்றதா கூகுள் டேக் மேனேஜ் யூஸ் பண்ணி ரீமார்க்கெட்டிங் ரன் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே கம்பல்சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் உங்க கஸ்டமர் வந்து உங்க வெப்சைட்டுக்கு வந்திருப்பாங்க, பட் ஆனால் பர்ச்சேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க அகைன் நம்ம ரீடார்கெட்டிங் பண்ணும்போது அவங்க ஈஸியா கன்வர்ஷன் நடக்கும். ஸோ காஸ்ட் பர் லீடும் கம்மியாகும். ஸோ தயவு செஞ்சு நீங்க வந்து ரீமார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேர் ஆட் ரன் பண்றாங்க, அந்த ஆட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 months ரன் ஆயிட்டு இருக்கு. நான் பாத்திருக்கேன், என்னோட கிளைண்டே பாத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஆட் ரன் பண்ணும்போது செக் பண்ணா ஒரே ஆடு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால அவங்க பார்த்தா நிறைய லாஸ் தான் இருக்கு. ஸோ அதனால தயவு செய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு ஆட் ரன் பண்ணீங்கன்னா அதை ரீமார்க்கெட்டிங் பண்ணுங்க, அந்த ஆடை வந்து ஸ்கேல் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாதான் உங்க ஆடை வந்து கம்ப்ளீட்டா ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ இதை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் எஸ்இஓ. இன்னைக்கு வந்து நீங்க எந்த பிளாட்ஃபார்ம் வேணா எடுங்க. ஸோ அது இன்ஸ்டாகிராம் தான் சரி, யூடியூப் தான் சரி, வெப்சைட் தான் சரி, கண்டிப்பா எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணி ஆகணும். ஸோ இன்னைக்கு வந்து மக்கள் வந்து எல்லாத்துலயுமே சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப்ல போய் சர்ச் பண்றாங்க, வெப்சைட்ல போய் சர்ச் பண்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல போய் சர்ச் பண்றாங்க, சோஷியல் மீடியா எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் போய் சர்ச் பண்றாங்க. ஸோ அப்போ உங்களோட கண்டென்ட் வந்து சர்ச் பெஸ்ட் இருக்கும். அதுக்கு நீங்க உங்க டார்கெட் ஆடியன்ஸ் என்ன மாதிரிலாம் சர்ச்சஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கம்பல்சரி நீங்க எஸ்இஓ சைடு ஒர்க் பண்ணி ஆகணும். அது வந்து வெப்சைட் மட்டும் இல்லாம உங்களோட சோஷியல் மீடியா சைட்லயும் நீங்க வந்து ஒர்க் பண்ணணும். என்ன மாதிரி உங்க டார்கெட் ஆடியன்ஸ் சர்ச் பண்றாங்க, அதை எப்படி உங்க ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்றது, அதுக்கேற்ற மாதிரி கான்டென்ட் பில்ட் பண்றது, அதுக்கேற்ற மாதிரி கான்டென்ட் கிரியேட் பண்றது. ஸோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் உங்களோட என்டையர் பிசினஸ் வந்து சர்ச் பேஸ் பண்ணி உங்களால ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ அதை கம்பல்சரி பண்ணுங்க. லாஸ்ட் வந்து டெஸ்ட் அண்ட் மெஷர். ஸோ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிசினஸோடும் மெஷர் பண்ணி ஆகணும். எந்த ஆடு ஒர்க் ஆகுது, எந்த ஆடு ஒர்க் ஆகல, ஆர்கானிக் எந்த கண்டென்ட் ஒர்க் ஆகுது, ஆர்கானிக் எந்த கண்டென்ட் ஒர்க் ஆகல. ஸோ இதெல்லாம் நீங்க ரெகுலரா டெஸ்ட் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் உங்களால உங்க பிசினஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். ரெகுலரா எல்லா ஆடுமே டெஸ்ட் பண்ணுங்க. வீக்லி ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, மந்த்லி ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. லாஸ்ட் மந்த்துக்கு இந்த மந்த்துக்கு என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. லாஸ்ட் மந்த் எந்த கேம்பெயின் ட்ரை பண்ணீங்க, இந்த மந்த் எந்த கேம்பெயின் ட்ரை பண்ணி அதை செக் பண்ணுங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கண்டென்ட் என்னெல்லாம் போட்டிருக்கீங்க, எந்த ஆர்கானிக் கண்டென்ட் அதிகமாக ரீச் கொடுத்துருக்கு, எப்படி அந்த ரீச் வந்தது, இதெல்லாம் நீங்க செக் பண்ணா மட்டும் தான் உங்களால உங்க பிசினஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் கம்பல்சரி உங்க பிசினஸ் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் போதும் உங்க பிசினஸோட சேல்ஸை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பை பாய்.